அமோனியா கேஸ் கசிவு சம்பவத்தில் தற்போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் 3ஆக அதிகரித்திருக்கிறது. அமோனியா கேஸ் கசிவால் தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. ஈரால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நேற்றைய தினம் அமோனியா கேஸ் கசிவு ஏற்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் இதனை சுவாசித்த நிலையில் தற்போது இறந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஈரால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் தற்போது பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்துல இயங்கி வரக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில நேற்றைய தினம் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதன் விளைவாக வடமாநில தொழிலாளர்கள் உட்பட 65க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியா பல மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. நேற்றைய நிலவரப்படி 2 பெண்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வந்த 2 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக சுகாதாரத்துறையின் தரப்புல, தமிழக அரசின் தரப்புல அறிவிப்பை வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல மேலும் பலர் பல்வேறு மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில ஒருவரும், அதே போல ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒருவரும் என 2 பேர் உயிரிழந்தாங்க. இதன் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல 2 பெண்கள் என தகவல்கள் இருக்கின்றன. நேற்றைய தினம் 2 பேர் உயிரிழந்தாங்க. 2 வடமாநில பெண்கள் என தகவல்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில மொத்தமாக 5 பேர் இதுவரைக்கும் சிகிச்சை பலனின்றி இந்த அமோனியா வாயு கசிவு விவகாரத்துல உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. உயிரிழந்த பெரும்பாலானோர் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் நம்மால அறிய முடிகிறது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி 3 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில 5 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக சுகாதாரத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் மருத்துவமனைகள்ல எவ்வளவு பேர் சிகிச்சையில இருக்கிறாங்க, எந்தெந்த மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறாங்க என்பது தொடர்பான அறிவிப்பையும் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 18 நோயாளிகள் சிகிச்சையில இருப்பதாகவும் 8 பேர் வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சை பிரிவிலையும் 10 பேர் சீரான நிலையில சிகிச்சையில இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மற்றொரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 29 நோயாளிகள் சிகிச்சையில இருப்பதாகவும் அதில் 8 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவிலும், 11 பேர் ஆக்சிஜன் உதவியோடு தீவிர சிகிச்சை பிரிவிலும், 10 பேர் சீரான நிலையிலும் சிகிச்சையில தொடர்வதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாயு கசிவு விவகாரத்துல பலர் உடல்நிலை மோசமான நிலையில சென்னையில இருக்கக்கூடிய அரசு ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்து அனுப்பப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 10 நோயாளிகள் தற்போது சிகிச்சை மற்றும் கண்காணிப்பில் இருப்பதாகவும் அதுல 5 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடனும் ஒருவர் வெண்டிலேட்டர் இல்லாமலும் 4 பேர் சீரான நிலையிலும் சிகிச்சையை பெற்று வருவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதே போல அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பொறுத்த மட்டிலும் 10 நோயாளிகள் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பில் இருப்பதாகவும் 10 பேருமே வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வருவதாகவும் இப்படியாக 67 நோயாளிகள் தற்போது சிகிச்சையை தொடர்வதாகவும் 2 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் தரப்புல அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பலர் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அவர்களது உயிரை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து இரவு பகலாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில இந்த அமோனியா வாயு கசிவு விவகாரத்துல 5 பேர் உயிரிழந்திருப்பது தெரிய வருகிறது. அதிர்ச்சிகர சம்பவமாக இந்த நிகழ்வு என்பது பார்க்கப்படுகிறது. தாய்மணவன், தற்போது இந்த இறந்த மூவரினுடைய பின்னணி ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? 2 பேர் நேற்றைய தினம் இறந்தவர்கள் பார்த்தோம் என்றால் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட இருவருமே தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில மருத்துவமனைக்கு வரும்போது உயிரிழந்திருந்தது தெரிய வந்திருந்தது. அதே போல மீதம் இருக்கக்கூடிய மூவர்கள் இன்று காலையில தான் உயிரிழந்திருப்பதாக நம்மால அறிய முடிகிறது. அந்த வகையில இன்று காலையில அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருந்த நபர்களை பார்த்தோம் என்றால் 22 வயது மதிக்கத்தக்க
மன்னிக்கவும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அதிகாலை 3:30 மணி அளவுல ஒரு 22 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில பார்த்தோம் என்றால் 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண்ணும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இப்படியாக சென்னையில 2 உயிரிழப்புகள் என்பது இன்று அதிகாலையில பதிவாகி இருக்கிறது. இவை தவிர ஒரு உயிரிழப்பு என்பது மாவட்டத்தில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இடங்கள்ல ஒரு உயிரிழப்பு கண்டறியப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இப்படியாக 3 உயிரிழப்புகள் இன்று தினம் பதிவாகி இருக்கிறது. உயிரிழந்தவர்கள்ல பெரும்பாலானோர் வட மாநிலத்தவர்கள், அதிலும் குறிப்பாக பெண்களாக, இளம் பெண்களாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய உடலானது பத்திரமாக தொடர்ந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பத்திரமாக அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சொந்த ஊருக்கு உடலை எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பையும் அதே போல அதற்கான செலவினத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ள இருப்பதாகவும் ஏற்கனவே நேற்றைய தினம் தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காக அரசு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வருவதாக பார்க்க முடிகிறது. மொத்தம் 67 நோயாளிகள் பல்வேறு மருத்துவமனைகள்ல சிகிச்சையில இருக்கிறாங்க. இத தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்கள் என்று பார்த்தோம் என்றால் வென்டிலேட்டர் உதவியோடு கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில இருப்பது நம்மால அறிய முடிகிறது. தற்போது 31 பேர் வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை எல்லாம் கொடுத்துட்டு வராங்க தாயுமானவன்? ஏற்கனவே மருத்துவமனை நிர்வாகத்தின் தரப்புல விரிவாக அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த அமோனியா வாயு கசிவு விவகாரத்தை பொறுத்த மட்டில் பலரது உடல்நிலை மிகவும் மோசமடையக்கூடிய ஒரு சூழலே காணப்பட்டிருந்தது. காரணம் என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்கள்ல அமோனியாவை பெருமளவுல சுவாசித்து இருந்தாங்க. உடல்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோடு இணைந்து அமோனியம் ஹைட்ராக்சைடாக, அதாவது கடுமையான காரத்தன்மை கொண்ட அமிலமாக அந்த உடல் மாறிய ஒரு சூழல்ல ரசாயனம் மூக்கு குழாய் மற்றும் தொண்டை மற்றும் நுரையீரலுடைய மேற்பரப்புல கடுமையான காயங்களை ஏற்படுத்தியதன் விளைவாக இத்தகைய பாதிப்பு என்பது பெரிய அளவுல பெருமளவுல இங்க இருக்கக்கூடிய அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. குறிப்பா காற்றுப்பாதைகள்ல வீங்கி அடைப்பட்டதோடு நுரையீரலுக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் கடுமையா சேதமடைந்ததால ரத்த குழாய்கள்ல நீர் கசிந்து நுரையீரல்ல ரத்தத்தினுடைய ஆக்சிஜன் கலப்பது முழுமையாக தடைப்பட்டதால, அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஹைபாக்சியா என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த மரணங்கள் என்பது ஏற்பட்டிருந்தது. பலர் மூக்கிலும் வாய்ப்பகுதியிலும் ரத்த கசிவு ஏற்பட்டு சுயநினைவு இன்றி மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் அவர்களுக்கான சிகிச்சை என்பது மருத்துவ குழுவினர் தரப்புல வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பா வென்டிலேட்டர் உதவியோடு அந்த மூச்சு குழாய்க்கு தேவையான சீரான ஆக்சிஜனை செலுத்தி உடல்ல அந்த ஆக்சிஜனுடைய அளவை மேம்படுத்துவதற்கு தேவையான பணிகளையும் தொடர்ந்து அவர்களுக்கான மருந்துகள் வழங்கி அதற்கான முன்னெடுப்புகளையும் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறையின் தரப்புல மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர், குறிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவ குழுவினர் நேரடியாக சென்று பல்வேறு மருத்துவமனைகள்ல இது தொடர்பாக சிகிச்சைகளையும் வழங்கி வந்தாங்க. இந்த உயிரிழப்பு கண்டறியப்பட்டது கூட அதிகப்படியான அமோனியா வாயுவை சுவாசித்ததன் காரணமாக ஏற்பட்ட விபரீதமாகத்தான் இந்த உயிரிழப்பும் கூட ஏற்பட்டிருந்தது. இன்று காலை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலும் சரி, ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் சரி, அந்த 2 பெண்கள் உயிரிழக்கும் போது கூட அவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான சிகிச்சைகளும் முறையாக வழங்கப்பட்டிருந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை வழங்கிய ஒரு சூழல்ல அவர்களுக்கான அந்த ஆக்சிஜன் முழுமையாக கிடைக்கப்பெறாத நிலையில, உடல் ஏற்றுக்கொள்ளாத நிலையில தான் இத்தகைய உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த பரிதாபகரமான விஷயம் என்னவென்றால், உயிரிழந்த பலர் இளம் பெண்கள் 22 முதல் 25 வயதுக்குள் இருக்கக்கூடிய இளம் பெண்களாக இருக்கின்றனர். மேலும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையை பெற்று வராங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை மருத்துவ குழுவினர் வழங்கி வராங்க. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். பெரியபாளையம் அமோனியா கேஸ் கசிவு சம்பவம் காரணமாக தற்போது மேலும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்த பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.